அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 4ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் கணக்கு இயல் 6 பின்னங்கள் பகுதி 2 பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், அரை, கால், முக்கால், பாதி இதெல்லாம் நம்ம வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய சொற்கள். இதை நம்ம நிறையா பயன்படுத்துகிறோமா இந்த வார்த்தைகளை? இப்போ இதை தான் அறிமுகப்படுத்த போகிறோம். ரவின்ற ஒருத்தருக்கு கபிலன் அகிலன்ற 2 குழந்தைங்க இருந்தாங்க. இந்த அறிமுகத்தை நான் கதை மாதிரி சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ரவிக்கு கபிலன் அகிலன்ற 2 குழந்தைங்க இருந்தாங்க. ரவி என்ன பண்ணார்? கபிலனுக்கு ஒரு பென்சிலை வாங்கி கொடுத்தாரு, அகிலனுக்கு ஒரு மாதுளம்பழம் வாங்கி கொடுத்தாரு. கபிலன் என்ன பண்ணுறான்? 2 பேருமே சகோதரர்கள். கபிலன் என்ன பண்ணுறான்? அகிலன் கிட்ட உனக்கு பென்சில் இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்கிட்ட இருந்த ஒரு பென்சிலை இங்கே பாருங்கள், இந்த இருக்கிற பென்சிலை சமமாக கட் பண்ணி கொடுக்குறான். தான் ஒரு பென்சில் வச்சுக்கிட்டான், தன்னுடைய சகோதரனுக்கு ஒன்றை கொடுத்தான். அப்போ அவன் என்ன பண்ணான்? அகிலன் அவங்க தனக்கு அண்ணா கொடுத்ததுன்னு சொல்லி அவன் நன்றியோடு இருந்தான். உடனே அவன்கிட்ட என்ன இருந்தது? மாதுளம்பழம். கபிலன் மாதுளம்பழத்தை ஒரு பாதியாக பிரித்தான். மறுபடியும் என்ன பண்ணான்? அந்த மாதுளம்பழத்தை மறுபடியும் இன்னொரு பாதியாக பிரித்தான். அப்போ அந்த மாதுளம்பழத்தை 4 பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு பகுதியை தன்னுடைய அண்ணனான கபிலனுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற ஒரு 3 பகுதியை தனக்கு வச்சுக்கிட்டான். செயல்பாடு பாருங்கள், இது ஈஸியானது. இதை நல்லா படத்தை பார்த்துக்கோங்க, அப்புறம் நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ நான் விளக்கம் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல முழுசாக ஒரு செவக பேப்பரை எடுத்துக்கோங்க, அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு பகுதி இப்படி ஒரு பகுதியாக வெட்டிக்கோங்க சமமாக. இதுதான் 2ல் 1. அப்போ அரையாக பிரிச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு அரைப்பகுதியை பத்திரமா அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு அரைப்பகுதியை மறுபடியும் என்ன பண்ணுறீங்க? இப்படி மடிக்கிறீங்க, அதை வெட்டுறீங்க. அப்போ அறையில் 2ஆக பிரிஞ்சால் அது என்னது? 2 காற்பகுதிகள். 2 காற்பகுதிகள் ஆச்சா? அப்போ அது என்ன சொல்லுவோம்? இது 4 துண்டாக கணக்கு வரும். அதில் 1, 4ல் 1 துண்டு, 4ல் 1 துண்டு. இதுதான் கால்னு சொல்லி காற்பகுதிக்கு இப்படி சொல்லுவோம், அரைப்பகுதிக்கு இப்படி சொல்லுவோம். அடுத்தது என்ன பண்ணுறாங்க? இந்த வெட்டினாங்க பாரு, இந்த துண்டை இங்கே போட்டுட்டு இதுலேருந்து ஒரு காற்பகுதியை எடுக்கிறோம். அப்போ ஒரு அரையும் ஒரு காற்பகுதியும் சேர்ந்தால் 3/4 பகுதி. அப்போ 4ல் 3. அப்போ கால் பகுதினா 4ல் 1ன்னு எழுதணும், அரைப்பகுதினா 2ல் 1ன்னு எழுதணும், 3/4னா 4ல் 3ன்னு எழுதணும். இதை மறக்காதீங்க. இதை நீங்கள் கால் பகுதி, அரைப்பகுதி, 3/4 பகுதின்னு சொல்லி அந்தந்த எண்களை பின்னங்களை நீங்கள் எழுதுங்க. இந்த செயல்பாடை நீங்கள் மாணவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதே மாதிரி ஒரு பேப்பரை 2 அரைப்பகுதியாக பிரிங்க, அதை வெட்டிடுங்க. ஒரு அரைப்பகுதியை பத்திரமா வச்சுக்கோங்க, இன்னொரு அரைப்பகுதியை காலாக 2 பகுதியாக வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்க? இந்த 3/4 பகுதி என்னன்றதை நீங்கள் செயல்பாடு மூலமாக செஞ்சு காமிக்குங்க, செஞ்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க? வெட்டிய துண்டுகளை எல்லாத்தையும் கரெக்டாக சரியாக இணைங்க பாருங்கள். அப்போ நமக்கு முன்னாடி ஒரு முழுத்தாள் இருந்தது பார்த்தியா? அதே மாதிரி நமக்கு முழுத்தாள் இறுதியில் ஒட்டும்போது கிடைக்கும். இப்போ அரையை முழுமையாக்கல்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு அரைப்பந்து கொடுத்துருக்காங்க. மீதி அரைப்பந்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் வரையணும். இது மாதிரி உங்களுக்கு வண்ணம் திட்டுதல் வரைதல்னால் பிடிக்கும் தானே? இதே மாதிரி நீங்கள் வரைங்க. அப்போ 2 சமப்பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒரு பகுதி இங்கே கொடுத்துட்டாங்க, மீதி இருக்கிற அரைப்பகுதியை நம்ம வரையணும். அந்த பகுதிக்கு என்ன சொல்லுவோம்னா அரை அல்லது பாதின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பயிற்சி 6.4. இப்போ கவனி, இந்த இடத்துல அரைப்பகுதிகளை வண்ணமிடுகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல இந்த அரைப்பகுதிகள்லாம் என்ன பண்ணலாம்? இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டோமா? இப்போ என்ன பண்ணணும்? வண்ணம் தீட்டலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு அரைப்பகுதிக்கு இப்படி ஒரு வண்ணம் தீட்டிடுங்க. அதே மாதிரி இந்த அரைப்பகுதிக்கு இது மாதிரி வண்ணம் தீட்டுங்க.
இதே மாதிரி ஒவ்வொரு அரைப்பகுதிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ண வண்ணம் இடணும். அடுத்தது பாருங்கள், அரைப்பகுதிகளை குறிக்கும் படங்களை டிக் செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அறையாக பிரிச்சிருக்காங்க? இந்த பம்பரம் அறையாக பிரிச்சிருக்காங்க, இந்த வட்டம் அறையாக பிரிச்சிருக்காங்க, அப்புறம் என்னது இந்த சதுரம் அறையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது எது அரை, கால், முக்கால் என்பதனை பொருத்தமாக எழுதுக. இது எத்தனையாக பிரிச்சிருக்காங்க? 4. அப்போ இதில் எத்தனை வண்ணம் தீட்டியிருக்காங்க? 3. அதே மாதிரி நீங்கள் பிரிச்சிருக்கிறத கீழே எழுதிட்டு எத்தனைக்கு வட்டம் வண்ணம் தீட்டியிருக்காங்கன்றத மேல் பகுதியில் எழுதுங்க. இப்போ இலை எடுத்தோன்னா 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க, 2 கீழே போட்டுட்டு எத்தனைக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க? 1. பின்னங்களை வரையறை செய்தல். இப்போ சுவாதின்ற ஒரு சிறுமி 4ஆம் வகுப்பு படிக்கிறா, அவளுக்கு பர்த்டே. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வகுப்பில் மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கேக்கு வாங்கினாங்க. அப்போ அந்த மாணவர்களும் ஆசிரியர் முன்னாடி சுவாதி அந்த பர்த்டே கேக்கை வெட்டுறா. அவங்க கிளாஸில் மொத்த மாணவர்கள் 19 பேர், அப்போ ஆசிரியரோடு சேர்த்து 20 பேர். அப்போ அந்த ஒரு கேக்கு, முழுமையான கேக்கை 20 சமப்பகுதிகளாக பிரிக்கணும். அவள் பிரித்தா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் சமமாக ஒரு பங்கு கிடைச்சது. அப்போ எத்தனை பங்காக பிரித்தா? 20. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கொடுத்தா? 1. அப்போ 20இல் 1ஐ போல எண்கள் இருந்தால் அதனை பின்னம் என்று அழைப்போம். அப்போ 1ன்றது தொகுதி, 20ன்றது பகுதி. தொகுதியும் பகுதியும் இணைந்த ஒரு கலவையான எண்ணை பின்னம் என அழைக்கலாம். வெறும் 6ன்னா அது ஒரு முழுமையான எண். 6இல் 2 இப்படி இருந்ததுன்னா இது ஒரு பின்னம்னு சொல்லி அழைப்போம். இந்த பகுதின்றது ஒரு முழுமையில் எத்தனை பகுதிகளை பெற்றிருக்கிறது தான் இந்த பகுதின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றை உற்று நோக்குக. இப்போ ஒரு வட்டம் கொடுத்துருக்காங்க, அதை 4 சமப்பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ 1க்கு மட்டும் வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போ 4இல் 1. அப்போ இன்னும் என்ன சொல்லுவோம்? 4இல் ஒரு பகுதின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த நல்ல படத்தை பார்த்துக்கோங்க. ஒரு வடிவத்தை 2 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. படத்தை பார்த்துட்டிங்களா? ஒரு முழுமையை பிரித்தல்னு அர்த்தம். ஒரு முழு பகுதி 2 சமப்பகுதிகளாக பிரிச்சிருந்தாங்கன்னா அந்த 2 பகுதியில் ஒரு பகுதியானது வண்ணம் தீட்டியிருந்தாங்கன்னா அது எப்படி சொல்லணும்னா 2இல் 1ன்னு சொல்லணும். அப்போ 2ன்றது பகுதி, 1ன்றது தொகுதி. இது எப்படி சொல்லுவோம்? அரைன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்துங்க, இந்த படம் தவறுதலாக கொடுத்துட்டாங்க, 3ஆக பிரிச்சிருக்காங்க பாரு. அதே மாதிரி இதையும் நம்ம 3ஆக பிரிச்சிருக்கணும். இந்த படம் தவறுதல். இந்த 2 படத்தை மட்டும் பாருங்கள். ஒரு முழு பகுதியை 3 சமப்பகுதிகளாக பிரித்து அதில் 2 பகுதிகளுக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போ எப்படி சொல்லுங்க? 3இல் 2. அடுத்தது பாருங்கள், இந்த வடிவங்களை 4 சமப்பகுதிகளாக பிரித்து 2 பகுதிகளுக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போ 4இல் 2. நான் இந்த ஒரு வடிவத்தை சொன்னேன்னா மீதியெல்லாம் நீங்களே பார்த்துட்டு அதை நீங்கள் குறிச்சிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க? இந்த வடிவங்களை 8 சமப்பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ எத்தனைக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க? 3. அப்போ என்ன சொல்லுவோம்? 8இல் 3. அப்போ நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்லேருந்து வரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு படம் என்னது? 2இல் 1. அடுத்தது 3இல் 2, 4இல் 2, 8இல் 3. இதெல்லாம் பின்னங்களுக்கு எடுத்துக்காட்டு. கீழே உள்ளவை எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்கன்றது தான் பகுதி. எத்தனைக்கு வண்ணம் இடப்பட்டுள்ளதுன்றது தான் தொகுதி. இந்த எண்கள் தான் வண்ணமிடப்பட்ட பகுதி. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? தொகுதின்னு சொல்லுவோம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் பின்னத்தை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த வட்டம் உதாரணத்துக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்களே போடுவீங்க. ஏன்னா இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இப்போ இது எத்தனையாக பிரிச்சிருக்காங்க? 4ஆக பிரிச்சிருக்காங்க. எத்தனைக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க? 1. அப்போ 4இல் 1.
இதை பாருங்கள், 1 2 3 4 4. எத்தனைக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க? 2. இது மாதிரி ஒவ்வொன்றதையும் பிரித்ததை கீழே போட்டுட்டு வண்ணம் இட்டதை வந்து மேலே போடுங்க. படங்களை பின்னங்களுக்கு ஏற்றவாறு நிழலிடுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது இந்த வட்டத்தை 4ஆக பிரிச்சிருக்காங்க. எத்தனைக்கு வண்ணம் இடணும்? 3. இப்போ 3க்கு வண்ணம் இடணும். இது எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 10ஆ பிரிச்சிருக்காங்க. 5க்கு வண்ணம் இடுதல் வேண்டும். இதே மாதிரி இது 8ஆ பிரிச்சுட்டு 1க்கு மட்டும் வண்ணம் விடணும். இது 6ஆ பிரிச்சிருக்காங்க. 2க்கு மட்டும் வண்ணமிடுதல். இயற்பின்னங்கள் ஒப்பிட்டு பெரியது சிறிது அறிதல். இப்போ சாதாரண இதாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? முழு எண்ணா இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 6ன்னு இருந்தால் அதுவே வந்து 6 8ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ எது பெரியதுன்னா இது 8 பெரியதுன்னு சொல்லுவீங்க. எது சிறிய எண்? 6 சிறியதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் பின்னங்களில் என்ன பண்ணணுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு அம்மா, இதையும் நான் கதை மாதிரி சொல்கிறேன். ஒரு அம்மா, அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க, முத்தமிழ் செந்தமிழ்னு. அம்மா என்ன பண்ணாங்க? ஒரு தர்பூசணி பழம் வாங்கினாங்க. அதை வந்து 4 சமப்பகுதிகளாக பிரித்தாங்க. இந்த படத்தை பாருங்கள். ஒரு தர்பூசணி பழம் அவங்க அம்மா வாங்கினாங்க. அதை 4 பகுதிகளாக வந்து பிரித்தாங்க. பிரிச்சுட்டு முதல்ல என்ன பண்ணாங்க? முதல்ல வெட்டும் போது என்ன? ஒரு அரையாக வெட்டினாங்க. அதை வந்து 4 துண்டாக வெட்டினாங்க. வெட்டிட்டு என்ன பண்ணாங்க? முத்தமிழுக்கு ஒரு துண்டும், பாருங்கள், முத்தமிழுக்கு ஒரு துண்டும் செந்தமிழுக்கு ஒரு துண்டும் கொடுத்தாங்க. அடுத்தது என்ன பண்ணா? செந்தமிழுக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? இன்னொரு துண்டையும் செந்தமிழுக்கு கொடுத்தாங்க. அப்போ 4 துண்டில் வந்து செந்தமிழுக்கு 2ம் முத்தமிழுக்கு 1. அப்போ மீதி 1 இருந்தால் தானே. அப்போ வந்து முத்தமிழ் கேட்குறான், அம்மா நீங்கள் செந்தமிழுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்க, எனக்கு கொடுக்கலம்மா, அதிகமாக கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு செந்தமிழோட அம்மா என்ன சொல்கிறாங்க? அவன் செந்தமிழ் வந்து உன்னோட தம்பி தானப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நீங்கள் போய் விளையாட போங்கன்னு சொல்லி விளையாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் விளையாட முடிச்சுட்டு வரும்போது மறுபடியும் செந்தமிழுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது. அப்போ 3 துண்டு போயிடுச்சு. மீதி எத்தனை துண்டு இருந்தது? ஒரு துண்டு இருந்ததுதானே. உடனே செந்தமிழ் என்ன பண்ணுறான்? போய் அம்மா அம்மா எனக்கு பசிக்குதுமான்னு சொல்கிறான். உடனே அம்மா மீதி இருந்த ஒரு துண்டு இருக்குது தானே, அதை வந்து செந்தமிழுக்கு கொடுத்தாங்க. அப்போ நல்லா கவனிங்க, 4 துண்டில் வந்து 3 துண்டு வந்து செந்தமிழுக்கு போயிடுச்சு. ஒரு துண்டு மட்டும்தான் முத்தமிழுக்கு வந்தது. முதல் பகுதி இந்த விளையாடுவதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? 4ல் 1, இது 4ல் 2. அப்போ முத்தமிழ் வந்து தன்னுடைய பழத்துண்டுடன் தன் சகோதரனுடைய இதை ஒப்பிட்டு பார்த்தான். அப்போ அவங்க அம்மா வந்து தன்னை காட்டிலும் சகோதரனுக்கு அதிக துண்டுகள் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ 4 துண்டில் 2 துண்டு வந்து செந்தமிழுக்கு போயிடுச்சு, தனக்கு ஒரு துண்டு தான் கிடச்சிது. அப்போ யாருக்கு அதிகம்? செந்தமிழுக்கு. அப்போ எது பெரிய எண்? 2ல் 4. இப்படி குறிக்கும் போது இந்த விரிந்துள்ள பக்கம் வந்து பெரிய எண். இன்னும் சுருக்கமாக சொன்னால், பெருசாக இருக்கிற பக்கம் பெரிய எண், சிறுசாக இருக்கிற இந்த குறுகிய பகுதி வந்து சிறிய எண். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. எந்த பக்கம் வந்தாலும் இந்த விரிஞ்சிருக்கிற பக்கம் பெரிய எண், குறுகி இருக்கிற பக்கம் சிறிய எண். அப்போ மறுபடியும் ஒரு துண்டு கொடுத்தாங்க தானே. அப்போ செந்தமிழுக்கு மொத்தம் எத்தனை பங்கு கிடைச்சது? 3. அப்போ முத்தமிழ் தற்போது 4ல் 3 ஆனது 4ல் 2ஐ விட அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டான். செந்தமிழுக்கு 3 பங்கும் முத்தமிழுக்கு வந்து 1 பங்கும் கிடச்சது. இப்போ நம்ம அந்த பிரித்ததை வந்து இப்படி எழுதலாம். முதல்ல 4ல் 1 பங்கு கொடுத்தாங்க. அடுத்தது வந்து முத்தமிழுக்கு வந்து மறுபடியும் இன்னொன்று கொடுத்தாங்க. அப்போ 4ல் 2 பங்காச்சு. மறுபடியும் 1 பங்கை கொடுத்தாங்க, 3. அப்போ இதை வந்து
பின்ன வடிவில் இருக்கும்போது அப்போ சிறிய கீழே உள்ள பகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருந்ததுன்னா மேலே உள்ள தொகுதியை மட்டும் பார்க்கணும். அப்போ 1 2 3 அப்போ இப்படி தான் எழுதணும். விரிந்த பகுதி வந்து பெரிய எண்ணை நோக்கி இருக்கணும். பார்த்தீங்களா? அப்போ வந்து இந்த தர்பூசணி பழத்தை வச்சு நம்ம இந்த எளிமையாக இந்த பெரியது சிறிய பின்னங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வடிவங்களை வச்சு சொல்லலாமா? ஒரு வட்டத்தை வந்து எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 4ஆ பிரிச்சிருக்காங்க. முதல் வட்டத்தில் எத்தனைக்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க? 1, அடுத்ததில் 2, அடுத்ததில் 3. அப்போ வரும்போது தொகுதியை பார்த்தா நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து நம்ம 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு போகிறோம். அப்போ இந்த பின்னங்கள் சொல்லும்போது 4ல் 1க்கு அடுத்தது பெரிய எண் 4ல் 2, 4ல் 2 காட்டிலும் 4ல் 3 பெரிய எண். அப்போ இந்த மாதிரி குறி போடணும். நிழலிடப்பட்ட வட்டங்களின் பின்னங்கள் முறையே இப்படி கமான்னு போட்டு எழுதிட்டு இங்கே தொகுதின்றது 1 2 3, பகுதின்றது 4. அப்போ இந்த பின்னங்களில் பகுதி வந்து ஒரே எண்ணை வந்து பெற்று இருக்கின்றன. அப்போ ஒரே பகுதியை பெற்றுள்ள பின்னங்கள் வந்து ஒத்த பின்னங்கள்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், எது பெரியது எது சிறியது என்பதை அடையாளம் காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்த செயல்முறை மாதிரி தான் இது. நல்லா படத்தை கவனிங்க. ஒரு சதுரத்தை 4ஆ பிரிச்சிருக்காங்க. முதல் படத்தில் 1க்கு மட்டும் வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போ அது எப்படி எழுதுவோம்? 4ல் 1ன்னு எழுதுவோம். ரெண்டாவது படத்தில் பாருங்கள், 4ஆ பிரிச்சிருக்காங்க. அதில் 2க்கு மட்டும் வண்ணம் தீட்டியிருக்காங்க. அப்போ 4ல் 2. அப்போ இப்போ 4ல் 2ன்றதை வந்து இங்கே எழுதிட்டு 4ல் 1ன்றதை இங்கே எழுதுனா எது இப்போ வந்து 4ன்றது பகுதி வந்து ஒத்த பகுதியாக இருக்குது. ஆனால் தொகுதி பாரு, இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ எது பெருசு? 4ல் 2. அப்போ குறி இப்படி போடணும். இதே மாதிரி தான் இந்த படத்துலையும் 5ஆ பிரிச்சிருக்காங்க. இங்கே 5ல் 2. ரெண்டாவது படத்தில் 5ஆ பிரிச்சிருக்காங்க. 3க்கு வண்ணம் தீட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், முதல் படத்தை காட்டிலும் இரண்டாவது படத்தில் உள்ள வண்ணமிடப்பட்ட பகுதி வந்து அதிகமாக இருக்குது. அப்போ 1ஆனது 2ஆம் படத்தை விட சிறியது. அப்போ எப்படி எழுதுவோம்? முதல்ல வந்து 5ல் 2ன்னு எழுதிக்கணும். அடுத்தது வந்து 5ல் 3ன்னு எழுதிக்கணும். அப்போ எது சிறிய எண்? 5ல் 2. எது பெரிய எண்? 5ல் 3. அப்போ என்ன குறி போடணும்? இந்த மாதிரி குறி போடணும். அப்போ 5ல் 2ஆனது 5ல் 3ஐ விட சிறியது. பயிற்சி 6.6க்கு போகலாம். பெரிய பின்னங்களை வட்டமிடுகன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பகுதி ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் தொகுதி மட்டும் பார்க்கணும். 1 பெரியதா 2 பெரியதா? 2. அப்போ 3ல் 2 பெரியது. இதுக்கு வந்து வட்டம் போடுங்க. இதே மாதிரி நான் உதாரணத்துக்கு இப்போ இங்கே பகுதி ஒரே மாதிரி இருக்குது. தொகுதியை மட்டும் பாருங்கள். 3 பெரியதா 1 பெரியதா? 3. அப்போ 4ல் 3 பெரியது. நான் 2 கணக்கு கொடுத்துருக்கேன். மீதி இதில் கணக்கெல்லாம் நீங்களே போடுங்க. சிறிய பின்னங்களை டிக் செய்க. இந்த நிழலிடப்பட்ட இருக்குது தான் அந்த வண்ணமிடப்பட்ட எதில் வந்து கம்மியாக வண்ணம் தீட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த 2ல் எது? இது. இதே மாதிரி இதில் வந்து இந்த பகுதி. இதை நீங்கள் பார்த்த உடனே டிக் போட்டுருவீங்க. அப்போ இந்த பாடத்தில் பின்னம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பகுதினா எது, தொகுதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பின்னங்களில் பெரிய எண் எது, சிறிய எண் எதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி.